பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றி பெறும். சித்தர்களும் முருகனுடைய மற்ற விழாக்களுக்கு இல்லாத சிறப்பு தைப்பூசத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6லிருந்து 60 வரைக்கும் எல்லாரும் மாலை போறோம். அப்ப எல்லாருமே முருக பக்தராயிட முடியுமான்னா அதுக்குன்னு சில நியதிகள் இருக்கு. தைப்பூச வழிபாட்டின் காரணமாக ஒரு தொழிலில் எப்படி முன்னேற்றம் அடைகிறது அல்லது ஒரு வேலையில் எப்படி நம்ம முன்னேற்றம் அடைய முடியும்? கதியே என்று என் முருகப்பெருமானை சரணகதி அடைந்தால் வெற்றி நிச்சயம். ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விரதம் எது அப்படின்னு கேட்டா தைப்பூச விரதம் தான். விபூதி பூசும் பொழுது உடலும் உள்ளமும் சேர்ந்து தூய்மை அடைகிறது. அறிவியல் ரீதியாகவும் உங்க தலையில் இருக்கக்கூடிய நீர் வற்றும். ஒரு ஜாதகத்தையே திருப்ப போடக்கூடிய வல்லமை கந்த பெருமானுக்கு உண்டு. தைப்பூச நன்னாள்ல இங்க இருக்கக்கூடியவங்க 12 ராசிக்காரர்கள் முருகனை சேவித்தால் என்ன மாதிரி விசேஷங்கள் கிடைக்கும் அப்படின்னா, எவ்வளவு கொடுமையான தோஷங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் தைப்பூச விரதம் இருந்தால் போதும். பகைவனையும் நண்பனாக்க கூடியவன் முருகப்பெருமான். ஏன்னா சூரபத்மனை அழித்து வதம் செஞ்சட்ல. சரி, வேலை இருக்குதுங்க, தொழிலுக்கு மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அதற்கும் முருகப்பெருமான் தான். எல்லா கேள்விகளுக்கும் கந்த பெருமான் ஒருவனே விடை. பெத்த பிள்ளை பாதுகாக்குமா இல்லையா கொல்லி வைக்குமா? முருகன் இருக்கான் எல்லாத்தையும் உங்களை பாதுகாக்க. வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, நாம எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற நியாய தர்மங்களை எல்லாம் நீங்கள் உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தான் இருக்கும். எல்லோரிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும், யாருக்கும் கெடுபலனை செய்யாமல் இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது அப்படிங்கிறதையும் இங்க முருக பக்தர்கள் கண்டிப்பாக. சிவபெருமானுக்கே விலாசம் கொடுத்தது முருகப்பெருமான் தான். அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தை மாதம் அப்படின்னாலே முருகர் பக்தர்களுக்கு கோலாகலமான மாதமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் வர இருக்குது. இந்த தைப்பூசத்தில் முருகருக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்குது, தைப்பூசத்துக்கான விசேஷங்கள் என்னென்ன, இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்கணும். நிறைய பேர் நடைபாதையாக பழனிக்கு போவாங்க இல்லையா? ஸோ தைப்பூசத்தன்னைக்கு முருகரை வழிபாடு பண்ணும்பொழுது என்ன மாதிரியான அற்புதமான விஷயங்கள் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு நிகழ்த்துவார் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றலாம். திருவண்ணாமலை சாமுதிரிக லட்சண ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், ஆன்மீக இலக்கிய இளம் தென்றல் பாலு ஆனந்த் அவர்கள், ஜோதிட ஆச்சாரியா உருவே ரேவதி அவர்கள், கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள். தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகரை ஆண்டி கோலத்திலையும் ராஜ அலங்காரத்திலையும் தரிசனம் பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், குறிப்பா எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவே விசேஷமா இருக்கும்? குறிப்பாக நல்ல ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருந்தீங்க. தைப்பூச நன்னாளில் ஆண்டி சேவையும் ராஜாங்க சேவையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கும் இதை 3ஆக பிரிச்சுக்கிறேன். ஆண்டி சேவை அப்படின்னு நிறைய மக்கள்கிட்ட ஆண்டி சேவை பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆன்மீகம் ஆன்மாவை மீறக்கூடாதுங்கிறது தான் ஆன்மீகம். அது தீவிரவாதமாக போகக்கூடாது. இது நில பேத்துக்கு பிடிக்காதுங்கிறது தெரிஞ்சே இந்த விஷயத்தை நான் முன்மொழிகிறேன். பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றி பெறும். சித்தர்களும் ஞானியர்களும் தேவ புருஷர்களும் சொல்லியிருக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் மலையாண்டியை பாருங்கள், மகத்தான வாழ்க்கை உண்டுங்க. மலையேறி செல்லக்கூடிய வார்த்தை அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த பிறவியில் நீ படைச்ச ஜென்மா நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு அவன்கிட்ட உணர்த்துறதுக்காக மலையேறம்மா. எப்போது? பிரம்ம முகூர்த்த வேலை. இதை கிராமத்தில் சொல்லுவாங்க கருக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லுவாங்க 4 மணி பஸ்ஸுன்னு தான் சொல்லுவாங்க, 3 மணி பஸ்ஸெலாம் கிடையாது. இந்த கருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம் தான் 4 to 6 1, சரி 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் என் நிலவன் எல்லாம் முற்றும் திறந்தவன் அல்ல, பற்றுள்ளவனாக இருக்கிறானாம் இந்த ஆண்டி சேவை. என்ன பற்று? என்னை படைச்ச ஜென்மமாகிய நீ ஒன்றா காப்பதற்காக நீ நகை நட்டு கஷ்டத்தை மட்டுமே நீ சொல்லி கொண்டு இருக்கிறாய். இஷ்டமே என்னை சரணாகதி அடையும் பொழுது உனக்கு இன்பமயமான ஆண்டிக்கு பின் அரசனான ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்று உணர்த்தக்கூடிய அற்புதமான சேவை இந்த ஆண்டி சேவைன்னு சொல்லப்பட்டது. இதற்கு இன்னும் எளிமையாக சொல்லணுமா, விதி மதி கதின்னு சொல்லியிருக்கிறான். அப்படி விதியாகப்பட்டு நான் படைக்கப்பட்டு விட்டேன், இந்த மதியை கொண்டு நான் செயல்படுகிறேன், வெற்றி பண்ண முடியல. கதியே என்று என் முருகப்பெருமானை சரணாகதி அடைந்தால் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லோ ஜென்மத்துக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்டி சேவை. ஆண்டி சேவையினுடைய அருமையை தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். சார், இது வயசானவங்களுக்கும் சில பேர்த்துக்கும் முடியாது. இருந்தாலும் இந்த ஆண்டி சேவைக்கு கூடுதல் ஒரு சிறப்பு சொல்கிறேன். நிகழ்காலத்தில் படியேறி பயணம் அல்லது தொடர் வண்டி பயணம் இப்படி எல்லாம் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த வேளையில் சூரியன் உதிக்கக்கூடிய காலகட்டத்தில்
யானை படியேந்தி சென்று வணங்கக்கூடிய விசேஷம் உண்டு. இதை பற்றி பின்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இப்போது சிறப்பு பெற்ற ஆண்டி சேவை நீங்கள் சேவிக்கும் பொழுது அடுத்து அரசனை போல் சேவை உண்டு. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராஜ அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த முருகனை வர்ணிக்கும் பொழுது இவாலாம் சொன்னால் இந்த மாதிரி திருப்புகழ், கந்தர் அனுபதி, சரவணபவா, குஹா எல்லாமே உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் முன்னவே சொன்னேன், அவனை பார்த்த உடனே நம்ம பேச முடியாதான். ராஜா அலங்காரம்னா என்ன தெரியுமா? ராஜா போல கிரீடம் வைத்துக்கொள்வது மட்டும் அல்ல, இனிமையான புன்னகை பூட்பது மட்டும் அல்ல, செங்கோலை சூடிக்கொண்டிருப்பது மட்டும் அல்ல. முருகப்பெருமான் பழனிக்கு போகிறவங்க நல்லா கவனிக்கணும், முற்று பெறாத மாலை இருக்கும். ஆண்டாளுக்கும் முருகனுக்கும் இது பொருந்தும். ஆண்டாளுக்கு போடக்கூடிய மாலை சேர்ந்து குஞ்சம் வச்சுருப்பாங்க, ஆண்டாளுக்கு அப்படி கிடையாது. இறைவன் ஒருவனே ஏகவன் அப்படின்னு சொல்லப்பட்டது. முருகன் ஒருவனே, தமிழுக்கு அவன் முருகன் இல்லையா? படைத்தவனுக்கு அவன் முதல்வன், படைக்கப்படுவனுக்கு அவன் முதல்வன். அதனால் அந்த மாலை வந்து நீங்கள் ஃபோட்டோவில் கூட போய் பாருங்கள், அப்புறம் நம்ம நேரில் போய் பாருங்கள். இந்த மாலை முற்று பெறாமல் இருக்கும். அவனை சரணாகதி அடைந்தால் வாழ்க்கையில் எல்லா விண்களிலும் முற்று பெறாமல் இருக்கணும். எல்லாவங்களும் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் வென்று கொண்டே போகலாம், இறுதியாக அவனே சரணாகதி அடையலாம். ராஜா போல வாழ்க்கை உன் சங்கதிகளுக்கு. தன்னை நம்பி வந்தவள், தன்னை பெற்றெடுத்தவள், தன்னையே நாடி இருப்பவர்களுடைய எல்லா கடமையும் முடிப்பதற்கு பொருளாதாரம் மட்டுமல்ல, உழைப்பு மட்டுமல்ல, கந்தனுடைய அனுகூலமும் முக்கியம். அப்படி கந்தனை அனுகூலம் பண்ணால் நீயும் ஒரு ராஜா போல இருக்கிறதுங்கிறது தான் இந்த ராஜாங்க சேவைன்னு சொல்லக்கூடிய இந்த ராஜாங்க சேவை. இது எப்போ வேணால் சேவிக்கலாம், அவளோட பொறுத்தது. ஆண்டி கோலமோ ராஜாங்க கோலகமோ பழனி தண்டாயுதபதி சரணடைந்தால் வாழ்க்கையில் வெற்றி. எல்லோருக்குமே எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கேள்வி. 2026 ராசி பலன், அப்புறம் நம்ம உத்தியோகமாக பிறக்கக்கூடிய தை மாத ராசி பலன், அதெல்லாம் காட்டிலையும் அடுத்து வரக்கூடிய தமிழ் மாத ராசி பலன். இதெல்லாம் இருக்கட்டுங்க. தைப்பூச நன்னாளில் இங்கே இருக்கக்கூடியவங்க 12 ராசிக்காரர்கள் முருகனை சேவித்தால் என்ன மாதிரி விசேஷங்கள் கிடைக்கும் அப்படின்னா, எந்தெந்த ராசிக்காரர்கள் ஏன் சொன்னோன்னா, எல்லாமே அவனால் படைக்கப்பட்டவன். கடவுள் தான் நமக்கு டைம் குறிக்கணும், நம்ம கடவுளுக்கு டைம் குறிக்கக்கூடாது. அப்போ 12 ராசிக்காரர்களும் சேவிக்கலாம் அப்படிங்கிற ஆழமான பதிவு வச்சுட்டு, மேச ராசிக்காரர்கள் அவர் அண்ணா சொன்னார், முன்னே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். மேச ராசிக்காரர்கள் தைப்பூச நன்னாளில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரும் சேவித்தாலும் நெடுநாட்களாக மனக்கசப்பிலே இருந்திருப்பீங்க. அந்த கசப்பே இல்லாத வாழ்க்கையை உங்களுடைய ஆயுள் முடிக்க கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு அன்றைய தினம் உண்டு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிட்ட போய் பிரேக் ஆகி நிற்கிதுங்க. அப்புறம் நான் அதை சரி பண்ணுறேங்க, ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. கந்தனை பாருங்கள், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் செலக்ட் ஆகக்கூடிய தன்மை உண்டு. மிதன ராசிக்காரர்கள் 9ஆம் இடம்லாம் பாக்கியம் பெற்றிருக்கு சார், பொண்ணும் பொருளும் சேரும் சார், அனுக்கிரகம் வேணும், தக்க வைக்கணும், சேமிக்கணும், வாழ்க்கையில் உறவையும் பணத்தையும் அதை என் கந்தன் கொடுப்பான். மிதன ராசிக்காரர்களுக்கு. கடக ராசிக்காரர்களுக்கு காலத்தை கடந்து விட்டது, நான் எல்லாத்தையும் இழந்து விட்டேன், ஆனால் நினைத்தது நடக்கலைன்னு புலம்பிக் கொண்டு இருப்பவர்களா, கந்தனை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவை எது தேவையில்லாது என்பதை நீக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவன். சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கு சார் எனக்கு சனி சார் 10ஆவதுக்கு கேது இருக்குது சார், கந்தன் இருக்கிறான். கந்தனை தைப்பூச நாளில் பாருங்கள், சனி என்ன செய்யும், கேது என்ன செய்யும், நவ கிரகங்கள் தான் என்ன செய்யணும், அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பான் உங்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு உத்தியோகமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு தானும் குழம்பி மித்தவங்களையும் குழப்பக்கூடிய தன்மையில் இருந்து மாற்றி தெளிவான மனநிலையும் சீரான ஓட்டத்தையும் கொடுப்ப கந்தன் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் தைப்பூசம். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய இந்த தைப்பூசம். துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்குது சார். ஆனால் ஒரு சில விஷயங்களில் நான் குழம்பிக்கிட்டே இருக்கிறேன் சார். குழப்பம் வேணாம், ஆறுமுக கடவுளை சரணாகதி அடைங்க. உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்கள் தீர்வை கொடுப்பான் துலா ராசிக்காரர்கள். ஒரு சில அர்த்தங்களை நான் ஆணித்தரமாக இங்கே பதிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு சார், இதில் பாதி பேர் விருச்சிக ராசிகளுக்கு கால் வலியினாலையும் லோ பிபி ப்ரெஷர்னாலையும் அவஸ்தப்படுறவர்களுக்கு புத்திர பாக்கியம் தள்ளி கொண்டு போகிறதுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை, நான் வந்துட்டேன், நானே பிறக்கிறேன்டின்னு சொல்லுவான் அந்த மலையாண்டி. இப்படி ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாள் சேவிக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு சார் எனக்கு ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், என் ஜாதகமே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிற ஐயத்தை விடுங்கள், என் ஐயனை சரணாகதி அடையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தமிழ் புத்தாண்டு இல்லை, அன்றைய தினம் முதலே சிறப்பு பெறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி நேயர்களுக்கு அயல் நாட்டு அந்த காந்தார யோகம் போகலாமா வேணாமா, பெத்த பிள்ளை பாதுகாக்குமா இல்லையா கொல்லி வைக்குமா, முருகன் இருக்கான் எல்லாத்தையும் உங்களை பாதுகாக்க. தைப்பூச நாளில் அவனை சரணடைங்க.
கும்பராசி நேயர்களுக்கு எது விட்டு போனாலும் என் தொல்லை விட்டு போன்னு புலம்பிக் கொண்டு இருப்பவர்களா? தயவு செய்து கும்பராசிக்காரர்கள் தைப்பூச அன்னைக்கு போய் சரணாடிடுங்க. வாழ்க்கை பொன்மயமாக மின்னக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவன். இறுதியாக மீனராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை செழிப்பம் பெற மட்டும் அல்ல. இனி 7 சனி இருக்குது சார், அது இருக்குது சார், நான் என்ன செய்வேன்? கந்தனை கும்பிட்டால் எல்லா கிரகமும் பின்னோக்கியே ஓடி போயிடுமா. ஏன்னா அவன் கோபக்காரன் மட்டும் இல்லை, வரத்தை வாரி தொலைக்கக்கூடியவன். ஆக இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தைப்பூச நாளில் அற்புதமான ஒரு அமைப்பும் ஏற்றத்தையும் முன்றத்தையும் ஏற்படுத்தும். இனிமே நம்ம ஜாதகம் பார்க்கணும்னா தைப்பூச நாளிலிருந்து எப்படி பார்ப்போங்கிறத எல்லாம் அல்ல அந்த கந்த கடவுள் நம்ம அத்தனை பேர்த்துக்கு அருள்வான்னு சொல்லுங்க. இந்த தைப்பூசம் பண்டிகை முருகப்பெருமானோட மற்ற பண்டிகையிலிருந்து எப்படி வேறுபடுது சார்? முருகனுடைய மற்ற விழாக்கள் மற்றும் பண்டிகைகளுக்கு இல்லாத சிறப்பு தைப்பூசத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னால் 7 நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். கிருத்திகை விரதம் அப்படின்னு சொன்னாலுமே ஆண்டுதோறும் வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து அதை வழிபாடு செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க, இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலே போதும். இப்போ கார்த்திகை அப்படின்னு நடக்கிறப்ப பெரிய கார்த்திகை கூட பரணி கார்த்திகைன்னு 2 நாள் சேர்த்து கூட விரதம் இருப்பாங்க. ஆனால் தைப்பூசத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு நாள், ஒரே நாள் ஓஹோ வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விரதம் எது அப்படின்னு கேட்டால் தைப்பூச விரதம் தான். இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஞானியர்கள் சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் குறிக்கக்கூடியது தான் அந்த பூச நட்சத்திரம். அன்னைக்கு சூரியனும் சரி சந்திரனும் சரி இவர்கள் இருவரும் நல்ல பலத்தோடு இருக்கக்கூடிய நாள். இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாதகத்தில் மதி கதி விதி திதி அப்படிங்கிற 4 அமைப்புகள் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப எனக்கு சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் சரியில்லை ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, சந்திரனும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்னுடைய ஜாதக கட்டத்திலே நிறைய கோளாறுகள் இருக்கிறது, கிரகணம் போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு கொடுமையான தோஷங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் தைப்பூச விரதம் இருந்தால் போதும், முருகன் அனைத்தையும் கொடுப்பான். சொல்லுவாங்கல்ல, மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பன் தான் போனால் என்ன, முருகனின் குறுநகை போதும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய குறுநகை மட்டுமே போதும், உங்களுடைய குறைகள் அனைத்தையும் போக்கக்கூடிய நன்னாளாக இருக்கிறது இந்த தைப்பூச நாள். இந்த தைப்பூசத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், முருகனுடைய முழுக்க ஞான வடிவம் திகழக்கூடிய நாள் இந்த தைப்பூசம். அப்படி இருக்கிறப்ப வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற நியாய தர்மங்களை எல்லாம் நீங்கள் உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, உன்னை தந்தை என்பதா தாய் என்பதா, என்னை போற்றி போற்றி வளர்ப்பதனால் அன்னை என்பதா அப்படின்னு சொல்லுவாங்க, குருநாதன் என்பதா அப்படின்னு. எல்லா வடிவத்திலையும் முருகன் இருப்பாருங்க. ஒரு நண்பனாக இருப்பார், குருவாக இருப்பார், அப்பாவாக இருப்பார், அம்மாவாக இருப்பார். நீங்கள் எந்த வடிவத்தில் முருகனை பார்க்கிறீர்களோ அந்த வடிவத்தில் இருப்பார். இன்னும் சிறப்பு என்னன்னா, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பொதுவாக சக்தியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற கருத்து நமக்கு தெரியும். முருகனே குழந்தையாக வந்து ஆலிங்கனம் பெற்ற திருநாள் என்பதால் குழந்தை வரத்தை அருளக்கூடிய நன்னாளாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச நன்னாள். சரி, திருமணம் நடக்காமல் இருக்கிறதே அப்படின்னு சொன்னால், அந்த திருமணம் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற்ற நன்னாளாக இருக்கிறதால் திருமணம் நடைபெறலைன்னு சொன்னாலும் தைப்பூச விரதம் இருக்கலாம். தொழிலில் சிறக்கணும், வியாபாரத்தில் சிறக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் முருகன் தைப்பூச நன்னாளிலே அள்ளி கொடுக்குறான் வாய்ப்புகளை. அடுத்து வாங்க, இதெல்லாம் இருக்குங்க, பதவி வேணும், உயர்வு வேணும், அரசியல் அதிகாரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். அப்படியான ஒரு அமைப்பையும் இங்கே முருகன் தைப்பூச நன்னாளிலே ஏற்படுத்தி கொடுக்கிறான். 16 பேரையும் ஒரே நாளில் அடைய முடியும்னு சொன்னால் அது தைப்பூச நன்னாளில் அடைய முடியும். ஏனைய விரதங்களை விடவும் தைப்பூச விரதம் எந்த விதத்திலே சிறப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு நாள் ஒரே நாள் அப்படிங்கிற அந்த நாளின் அடிப்படையிலும் ஒரே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய யோகத்தில் இருப்பதாலும் தைப்பூச விரதம் மற்ற தினங்களை விட சிறப்பானதாக கருதப்படுகிறது. தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருக பக்தர்கள் என்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் மேடம்? இப்போ முருக பக்தர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாரும் மாலை போடுறோம். அப்போ எல்லாருமே முருக பக்தர் ஆயிட முடியுமான்னா அதுக்குன்னு சில நியதிகள் இருக்குது.
அதை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் முருகருடைய பக்தர்கள். திருநாவுக்கரசர் சூளை நோயால் பாதிக்கப்பட்டு வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருக்காரு. அவர் சமண சமயத்தில் இருக்கிறாரு. அந்த சமண சமயத்தால் அவருடைய வயிற்று வலியை குணப்படுத்த முடியல. அப்போ அவருடைய சகோதரியான திலகவதி அம்மையார் சொல்கிறாங்க, அவங்க சைவ சமயத்தில் இருக்கிறாங்க, உன்னுடைய வயிற்று வலியை நான் குணப்படுத்துகிறேன், குணமாயிடுச்சுன்னா நீ இந்த சைவ சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அதுக்கு அவர் ஒப்புக்கொள்கிறார். அந்த திலகவதி அம்மையார் விபூதி கொடுக்குறார். அந்த விபூதி எடுத்து வாயில் போட்டு உள்ளே போக போக வயிற்று வலி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகுது. அப்படிப்பட்ட மகிமை இந்த விபூதிக்கு இருக்குது. அதனால தான் சொன்னாங்க, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, வேதத்தில் உள்ளது நீரு வெண் துயர் தீர்ப்பது நீர். எப்பேற்பட்ட துயரங்களையும் தீர்க்கக்கூடியது அந்த நீர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த விபூதிக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கிறது. இந்த விபூதியை யார் வெற்றி நிறைய பூசுகிறார்களோ அதுதான் முருக பக்தருக்கான அடையாளம். முருகனுடைய சொற்பொழிவுகள் செய்யக்கூடிய கிருபானந்த வாரியார் நல்ல நெற்றி நிறைய நீரணிந்து ஒரு சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எதிரில் இருந்த ஒருத்தர் கேட்குறார், என்னங்கய்யா நெத்தியில் இப்படி சுண்ணாம்பு பூசி இருக்கீங்கன்னு கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நம் குடியிருக்கக்கூடிய வீட்டை சுத்தம் செய்யவே வருட ஒரு முறை சுண்ணாம்பு பூசுகிறோம். எங்கள் அப்பா முருகன் என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில், அப்போ இதை வெள்ளை பூசி நான் சுத்தமாக வச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அப்போ விபூதி பூசும் பொழுது உடலும் உள்ளமும் சேர்ந்து தூய்மை அடைகிறது. அறிவியல் ரீதியாகவும் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய நீர் வற்றும், மனம் பொறுமையாகும், பக்குவப்படும், கடந்து செல்லக்கூடிய தன்மை அனைத்துமே விபூதியால் உண்டாகும். நான் சொல்கிறது சுத்தமான விபூதி. நான் விபூதி பூசினேன்னு சொல்லக்கூடாது. சுத்தமான பசு இல்லையா, நாட்டு பசுவின் சாணத்தில் செய்யப்பட்ட விபூதியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அவ்வளவு அருமையான மருத்துவ குணங்கள் அந்த விபூதியில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, பகைவனையும் நண்பனாக்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஏன்னா சூரபத்மனை அழித்து வதம் செஞ்சட்ல, அழித்து அந்த அரக்கனை என்ன பண்ணார், சேவலாகவும் மயிலாகவும் தன்னோடே வைத்து கொண்டார். அப்போ எதிரையும் பகைவனையும் அடக்கி நண்பனாகக்கூடிய தன்மை முருகன் கிட்ட இருக்கு. அப்போ எதிரிகளாக யாரையும் நினைக்கக்கூடாது, எல்லோரிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும், யாருக்கும் கெடுபலனை செய்யாமல் இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே முருக பக்தர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அடுத்ததாக இந்த விரதம் இருக்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக முருகனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக சூட்சுமமான ரகசியமான வார்த்தை அப்படின்னு சொன்னால் முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன் முருகா அப்படின்னா, மூன்னா அங்கே முகுந்தன் விஷ்ணு வந்துடுறார், ரூனா ருத்ரன் சிவபெருமான் வந்துடுறார், அடுத்து கான்னா ககரன் சொல்லக்கூடிய பிரம்மன் வந்துடுறார். அப்போது மும்மூர்த்திகள் வந்துட்டா முப்பெரும் தேவியர் வந்துடுவாங்க. இவங்களெல்லாம் வந்துட்டாங்கன்னா ரிஷிகளும் தேவர்களும் வந்துடுவாங்க. ரிஷிகளும் தேவர்களும் வந்துட்டா 33 தேவாதி தேவர்களும் வந்துடுறாங்க. நீங்கள் கூப்பிடக்கூடிய முருகாங்கிற ஒரு வார்த்தையில் அத்தனை பேரும் வந்து நிற்பார்கள். நீங்கள் இவன் ஒருவனை கும்பிட்டால் அண்ட சராசரத்தையும் கும்பிட்டதுக்கு சமம். அதனால் முருகன் ஒருவனே போதும். முருகா என்று மனமுருகி அழையுங்கள். உங்கள் அடிநாதத்திலிருந்து கூப்பிடுங்கள், உதட்டிலிருந்து அல்ல, அடிநாதத்திலிருந்து முருகா என்று அழையுங்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான். இந்த விஷயங்களை எல்லாம் தான் நம்ம முருக பக்தர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஆனால் இன்னைக்கு மாலை போட்டுட்டு நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோவே பண்ணாமல் இருக்கிறோம். கண்டிப்பாக யார் ஒருவர் இறை சிந்தனையோடு இந்த விஷயங்களை பயன்படுத்துகிறீங்களோ கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் கூடவே துணையாயிருந்து வழிநடத்தி உங்களை பேரும் புகழும் செல்வம் செழிப்பு அனைத்து விஷயங்களிலும் முருகன் உங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பான். அப்படிங்கிறதுல எள்ளளவும் மாற்றமே இல்லை. தைப்பூச திருநாள் அன்னைக்கு ஒருத்தரோட வாழ்க்கையில் தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் மேம்படணும் அப்படின்னா என்ன வழிபாடுகள் பண்ணணும்? தைப்பூச வழிபாட்டின் காரணமாக ஒரு தொழிலில் எப்படி முன்னேற்றம் அடைகிறது, அல்லது வருமானத்திற்கு ஒரு வேலையில் எப்படி நம்ம முன்னேற்றம் அடைய முடியும் இந்த தைப்பூச திருநாளுடைய வழிபாட்டின் காரணமாக அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருத்தர் ஜீவனம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேலைக்கோ அல்லது ஒரு தொழிலையோ பண்ணி இருக்கணும், அல்லது ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் ஒரு ஜாதகத்தையே திருப்ப போடக்கூடிய வல்லமை கந்த பெருமானுக்கு உண்டு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன். ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை நடக்குமான்னு கேட்டால் ஆமாம், வாழ்க்கை அப்படித்தான் நடக்கும். அப்போ முருகனை கும்பிட்டா இது மாறுமா? ஆமாம் மாறும். அப்போ எந்த அளவிற்கு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. நம்ம கோயிலுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டா மட்டும் முருகப்பெருமான் அந்த தலையெழுத்தை மாற்ற மாட்டார். ஊனுருக உள்ளமுருக கண்ணீர் பெருக கந்த பெருமானை பிரார்த்தனை பண்ணணும். இப்போது அப்பர் சுவாமிகள் தன்னுடைய எலும்பு தேய சிவபெருமானை பார்க்க போனார். கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணையே கொடுத்துட்டு அடுத்த கண்ணை எடுக்க போகும்போது தான் காட்சி கொடுத்தார்.
அப்போ இந்த மாதிரியான வேதனைகளை அனுபவிச்சு தான் இறைவனே காட்சி கொடுக்குறார். ஏன்? அவங்க மனோ திடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்களுடைய வலிமையை புரிந்து கொள்வதற்காக. அப்போ சும்மா அந்த ஒரு நாளைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது. சிரத்தையாக மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு தான் இந்த பலன் உண்டு. ஆனால் அப்படி ஒருவேளை பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா, அருணகிரிநாதர் திருச்செந்தூரில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், அந்த மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் அயன் கையெழுத்தே, பிரம்மா எழுதின கையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை கந்தபெருமானுடைய திருவடிக்கு உண்டு அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். அப்போ இது நாள் வரைக்கும் ரொம்ப ஃபெயிலியராக வாழ்க்கை போயிட்டு இருக்கா, தொழில் ரீதியா, இல்லை வேலையே கிடைக்கலையா, பிடிச்ச வேலை கிடைக்கலையா, முருகப்பெருமான அன்னைக்கு மனசுருக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் தலையெழுத்தை மாத்திர வல்லமை கந்தபெருமானுக்கு உண்டு. சரி, வேலை இருக்குதுங்க, தொழிலுக்கு மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அதற்கும் முருகப்பெருமான் தான். எல்லா கேள்விகளுக்கும் கந்தபெருமான் ஒருவனே விடை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? சிவபெருமானுக்கே அட்ரஸ் கொடுத்தது முருகப்பெருமான் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். ஏன்னா இப்போ ஒரு தனித்துவம் எல்லா துறைகளும் இருக்குது. ஏன் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ சினிமாவிலேயே ஒருத்தர் ஸ்டாராக இருக்கிறார், ஜோதிடத்துறையில் ஒருத்தர் ஸ்டாராக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு துறையிலையும் தத்தமது துறைகளில் அவங்க தனி ஐடென்டிஃபிகேஷன் வரணும்னா அதுக்கு முருகப்பெருமானை தவிர, கும்பிடுறத தவிர வேறு வழியே கிடையாது. அப்போது இந்த நாளை நீங்கள் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடலாம். இந்த நாளில் முருகப்பெருமான்கிட்ட போய் மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு தனி அடையாளத்தை கந்தபெருமான் கொடுப்பாரு. எப்படி? சிவபெருமானுக்கே விலாசம் கொடுத்தது முருகப்பெருமான் தான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. நாளந்த வேதத்தின் பொருளோனே, 4 வேதத்துக்கும் அதிபதி நீ. யாரு? அருணகிரிநாதர் சிவபெருமானை நோக்கி சொல்றாரு. நாளந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்த்தட்டும் பெருமானே, நான் பெருமையா பேசிக்கிறிய பெரிய கடவுள் அப்படின்ட்டு, நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த பாதையை கண்டது அதனாலே, முருகப்பெருமான் வந்ததுனால சிவபெருமானுக்கே ஒரு விலாசம் கிடைச்சதாக அருணகிரிநாதர் இதில் பாடியிருக்கிறார். ஸோ அப்போ முருகனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு தனித்துவமும் தனி ஐடென்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது அப்படிங்கிறத இதன் வாயில தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிட ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட மேஷ லக்னம், மேஷ ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 1வது வீடு. அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம செவ்வாய் கிரகத்தை தான் சொல்கிறோம். அப்போ இந்த செவ்வாய்க்கு நேரடியாக அதிபதியாக இருக்கக்கூடியது கந்த கடவுள். அப்போ தொழிலில், வேலையில் நீங்கள் முன்மாதிரியாக வரணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு தனித்துவம் பெறணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் இதுக்கு சிறந்த வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து சந்திரன் 3, 6, 8, 12களில் மறைஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் கஷ்டமாக தான் இருக்கும். தொழிலே அமைச்சுக்கிட்டாலும் அந்த நேரங்களில் அவங்களுக்கு பெரிய வருவாய், பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சூரியன், சனி ஒரு ஜாதகத்தில் பலமாக இல்லாதவர்கள் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய நஷ்டத்தில் தாங்க வண்டி ஓடிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது, இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. அத்தனை கவலைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த தைப்பூச கந்தபெருமானுடைய திருவிழா அப்படிங்கிறதுனால இதை தயவு செய்து யாரும் தவிர்த்திடாமல் முருகப்பெருமான மனசுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. பெரிய மேன்மையை கண்டிப்பாக அடைவீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த நிகழ்ச்சி ரொம்பவே அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்ன மாதிரியான விரத முறைகள் வந்து இருக்கணும், காவடி வந்து எடுப்பதற்கான சிறப்புகள் என்ன, நடைப்பயணம் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கடைப்பிடிங்க. இந்த தைப்பூச திருநாளில் கடைப்பிடிக்கும் பொழுது அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.